மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? புதினா சட்னி. புதினா ஒரு கையளவு, மல்லியில் சிறிது, ஒரு மூடி தேங்காய் அல்லது 10 வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1, புளி கொஞ்சம், இஞ்சி 4-5 பல் பூண்டு, 4 வரமிளகாய், இதோட கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம். வானிலையை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கட்டும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கணும். அதில் 4-5 பல் பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவை சில்லியாக உடைச்சி வச்சுருக்கோம். அதையே ஒரு சுத்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்ட தேங்காய் ரெடி. இப்போ நம்ம போட்ட கலவையெல்லாம் நல்லா வணங்கின பிறகு புதினாவையும் போட்டுக்கலாம். அதுலேயே கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். அதிலே புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, அதையே கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அந்த தேங்காயையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த கலவை ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அடித்ததும் சட்னி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும்ல. திரும்பி வாணலியே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அந்த தாளிப்பை கொஞ்சம் வதக்கி சட்னி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி. இப்போ இது புதினா சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இது தோசைக்கு வைக்க போகிறேன். சுவையான புதினா சட்னி ரெடி. சுவையான தோசையோட புதினா சட்னி ரெடி. இது செஞ்சால் மட்டும் போதுமா? இதை சாப்பிட ஒரு ஆள் வேண்டாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் தோசை டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பசிச்சிருச்சு. ஓ, பார்க்கவே நல்லா இருக்கே. ஆஹா, நல்லா இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிட்லாமோன்னு தோணுது. சூப்பராக இருக்கு.